அரசனின் சேனாதிபதி நாமான் உயர்ந்தவன், ஆனால் உள்ளம் பெருமையில் நிரம்பியவன். உடலில் குஷ்டம் தீண்டிய வேதனை இருந்தும் உயிரின் குஷ்டமறியாத கண்மூடியவன். வெற்றி கிரீடம் சூடிய வீரனாயினும் வெறுமை நிறைந்த ஆன்மா கொண்டவனாயினும் மாம்சம் நோயால் சிதைந்த போதிலும் மனம் பெருமையால் கடினாயிருந்தது. அந்த நாளில் சிறுமியின் சாட்சி ஒலித்தது. சமாரியாவில் தீர்க்கதரிசி உண்டு என்றது. ஆவியானவர் மெதுவாய் தொடங்கினார் வேலை. அகந்தையின் கோட்டையில் பிளவு உண்டாக்க பொன் வெள்ளி பரிசுகள் ஏந்தி சென்றான். பெருமை தோள்களில் போர்த்தி சென்றான். ஆனால் தேவன் தேடியது பொக்கிஷமல்ல, தாழ்ந்த மனம்தான் அவருக்கு பிரியமான பலி. யோர்தானில் 7 முறை மூழ்கிடு என்றார். அது எளிய வார்த்தையானால் காய்ந்தது பெருமை. ஆப்னா பற்பார் நதிகள் மேலல்லவா என்றான். அகந்தை இன்னும் எரிந்தது உள்ளத்தில். கோபக்காற்று எழுந்து திரும்பிச் சென்றான். ஆனால் ஆவியின் மென்மை பின்னால் தொடர்ந்தது. அடிகளின் மூலம் தேவன் பேசினார். பெரிய காரியம் என்றால் செய்திருப்பீரே. அந்த நேரம் உடல் நோயல்ல, உள்ளத்தின் நோயே வெளிப்பட்டது. ஆவியானவர் சுத்திகரிக்கும் நெருப்பு போல பெருமையை உருக்கினார் அமைதியில். யோர்தானின் கரையில் நின்றான் தளர்ந்து. தன் பதவியும் புகழும் அங்கே கழற்றி. முதல் முறை மூழ்கிய போது அகந்தையின் ஒரு அடுக்கு விழுந்தது. இரண்டாம் முறை சுய நம்பிக்கை சிதறியது. மூன்றாம் முறை மனித கீர்த்தி கரைந்தது. நான்காம் முறை தன் நீதியை விட்டான். ஐந்தாம் முறை உடைந்த மனம் மலர்ந்தது. ஆறாம் முறை குழந்தை போலானான் உள்ளத்தில். ஏழாம் முறை கிருபை முழுவதும் சூழ்ந்தது. நீரிலிருந்து எழுந்தான் புதிய மனிதனாய். மாம்சமும் சுத்தம், மனமும் சுத்தம். அவனின் தேகம் குழந்தையின் தேகம் போல. அவனின் இருதயம் குழந்தையின் நெஞ்சம் போல. பெரிய வீரன் இப்போது சிறு பிள்ளை. தேவ கிருபையில் பிறந்த புது பிறப்பு. இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறு இல்லை. அறிவித்தான் அதிர்ந்த குரலில். முன்பு தன்னை புகழ்ந்தவன் இப்போது கர்த்தரை உயர்த்தி
வெறும் குஷ்ட நிவாரணமல்ல, இது இரட்சிப்பின் அதிசயம். மாம்சம் மாறியது ஒரு குறியீடு. நாமானின் கதை நமக்கோர் அழைப்பு, பெருமையை கழற்றி வைக்கச் சொல்லும். குழந்தை போல் மனம் கொண்டு வந்தால் கர்த்தர் மாம்சமும் மனமும் புதம் பிரிப்பு. அருள் அற்புதம் கிருபை அதிசயம், ஆவியின் செயலே மாற்றம். நாமான் போல நாமும் இன்று யோர்தானில் அல்ல கிறிஸ்துவில் மூழ்குவோம். பாவக் குஷ்டம் நீங்கிடும் நேரம், பெருமை முழுவதும் உடையும் வேளை. ஆவியின் தொடுதல் வந்தால் கல்லினும் கடினம் குழந்தையாய் மாறும். அரசனின் வீரன் தாழ்ந்த போது வானத்தின் ராஜ்யம் திறந்தது. குழந்தை மனம் பெற்ற நாளிலே தேவனின் மகிமை வெளிப்பட்ட